ஏர் இந்தியா என்ற பெயரை கேட்டவுடன் ஒரு குறிப்பிட்ட படம் நம் மனதில் தோன்றுகிறது. இது ஒரு புகழ்பெற்ற கடந்த காலம், உலகளாவிய வலைப்பின்னல், இந்திய கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பு. ஆனால் சமீபத்தில் ஏர் இந்தியா தொடர்பான ஒரு பெரிய செய்தி விமானப் பயண உலகில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய விமான போக்குவரத்தின் அடையாளமாக பலரால் கருதப்படும் ஏர் இந்தியா இப்போது ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. இந்த வலைப்பதிவு இடுகையில் ஏர் இந்தியா விற்பனை மற்றும் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் முன்னேற்றங்கள் உள்ளிட்ட முக்கியமான முன்னேற்றங்களை ஆராய்வோம். இந்த கட்டுரையில் குறிப்பாக விமான நிறுவனத்தின் இந்த புதிய ஒப்பந்தத்தின் முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்வோம். ஏர் இந்தியாவை ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியாக மாற்றுவது இந்திய விமான போக்குவரத்துக்கு மட்டுமல்ல, உலகளாவிய விமானத்துறைக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும். எமிரேட்ஸுடன் தொடர்புடைய 777 விமானங்களின் செய்தி இந்த மாற்றத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்குகிறது. வாசகருக்கு இது ஒரு தகவல் ஆதாரம் மட்டுமல்ல, இந்த வளர்ச்சி அவர்களின் விமான பயண அனுபவத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதை அறிய அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாகும். ஏர் இந்தியாவின் புதிய கட்டம் மற்றும் எமிரேட்ஸின் 777 விமானங்களை பற்றி நாம் பேசும்போது இது ஒரு வணிக விவாதம் மட்டுமல்ல, இது ஒரு பெரிய போக்குவரத்து நிலப்பரப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விமானத்துறையில் இந்த மாற்றங்கள் தொழில்நுட்ப மற்றும் நிதி முன்னோக்குகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம், ஆனால் அதன் பின்னால் ஒரு ஆழமான சிந்தனை உள்ளது. இது போக்குவரத்து முறைகள், வாடிக்கையாளர் அனுபவம் மற்றும் இந்திய அடையாளம் ஆகியவற்றின் பரிணாம வளர்ச்சியின் புதிய கதையை உருவாக்கும். எனவே இந்த மாற்றத்தை ஆழமாக தோண்டி ஏர் இந்தியாவை விற்பதன் அர்த்தம் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸின் 777 இன் தொழில்நுட்பம் மற்றும் அனுபவத்தின் நுணுக்கங்கள் மற்றும் இந்த முன்னேற்றங்கள் அனைத்தும் எதிர்காலத்தில் நம்மை எங்கு கொண்டு செல்லக்கூடும் என்பதை பார்ப்போம். இது வெறும் விமான விவகாரம் மட்டுமல்ல, நமது விமான பயணத்தில் புதிய உயரங்களை எவ்வாறு எட்ட வேண்டும் என்பது குறித்து சிந்திக்க வேண்டிய விஷயம். முதலாவதாக, ஏர் இந்தியாவை பொறுத்தவரை ஏர் இந்தியாவின் வரலாறு எவ்வளவு வளமானது மற்றும் சவாலானது என்பதை காட்டுகிறது. 1932 ஆண்டில் நிறுவப்பட்ட இந்த விமான நிறுவனம் இந்திய பயணிகளுக்கு மட்டுமல்ல, சர்வதேச பயணிகளுக்கும் ஒரு அடையாளமாக மாறியது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக ஏர் இந்தியா பல்வேறு நிதி சிக்கல்களை சந்தித்தது. விமான நிறுவனம் சரியாக செயல்படாதது, கடன் சுமை மற்றும் போட்டி காரணமாக கிட்டத்தட்ட நெருக்கடியில் இருந்தது. இந்த நெருக்கடிக்கு மத்தியில் இந்திய அரசு ஒரு பெரிய முடிவை எடுத்தது. ஏர் இந்தியாவை விற்க முடிவு செய்யப்பட்டது. 2020 ஆண்டில் செயல்முறை தொடங்கியது மற்றும் சர்வதேச நிறுவனங்களிடையே கடுமையான போட்டியை கண்டது. இறுதியில் ஏர் இந்தியாவை வாங்கும் முயற்சியில் டாடா குழுமம் வெற்றி பெற்றது. டாடா குழுமம் விமானத்துறையில் வலுவான வரலாற்றை கொண்டிருப்பதால் இது இந்திய விமான போக்குவரத்துக்கு ஒரு புதிய விடியலை குறிக்கிறது. டாடா குழுமம் ஏர் இந்தியாவின் பொறுப்பை ஏற்றவுடன் பிராண்டிங் முதல் செயல்பாடுகள் வரை பல மேம்பாடுகளை அறிவித்தது. புதிய மாற்றங்களில் அதிகரித்த சேவைகள், பழைய விமானங்களை புதிய விமானங்களுடன் மாற்றுதல் மற்றும் வாடிக்கையாளர் திருப்திக்கு முக்கியத்துவம் அளித்தல் ஆகியவை அடங்கும். ஆக்ரா போன்ற சுற்றுலா தலங்களில் இருந்து நேரடி விமான சேவையை தொடங்க ஏர் இந்தியா திட்டமிட்டுள்ளது. கூடுதலாக அதன் உலகளாவிய இணைப்பும் பலப்படுத்தப்பட்டது. இது மக்கள் பயணிக்க உதவுகிறது. இப்போது எமிரேட்ஸ் ஏர்லைன் பற்றி பேசுங்கள். இது உலகத் தரம் வாய்ந்த சேவைகளுக்கு பெயர் பெற்றது. சமீபத்தில் எமிரேட்ஸ் தனது போயிங் 777 விமானம் குறித்து சில சுவாரஸ்யமான அறிவிப்புகளை வெளியிட்டது. இந்த விமானங்கள் மேம்படுத்தப்பட்டு புதிய தொழில்நுட்பங்கள் இதில் இணைக்கப்பட்டுள்ளன. இது அவற்றின் செயல்பாட்டிற்கு உதவும். இந்த புதிய விமானங்கள் மேம்பட்ட உட்புறங்கள், மேம்பட்ட இன்ஃப்ளைட் பொழுதுபோக்கு அமைப்புகள் மற்றும் சிறந்த வாடிக்கையாளர் சேவை ஆகியவற்றை கொண்டுள்ளன. எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் இந்த நடவடிக்கை இந்திய சந்தையில் தனது நிலையை மேலும் வலுப்படுத்தும். எமிரேட்ஸ் விமானங்கள் இந்தியாவில் இந்தியர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் பிரபலமானவை. நவீன வசதிகளுடன் விமான நிறுவனத்தின் நம்பிக்கை இன்னும் அதிகரித்துள்ளது. ஏர் இந்தியா மற்றும் எமிரேட்ஸ் இடையேயான போட்டியும் ஒரு சுவாரஸ்யமான அம்சமாகும்.
ஏர் இந்தியா தனது பழைய நாட்களுக்கு திரும்ப முயற்சிக்கும் அதே வேளையில் எமிரேட்ஸ் அதன் மிக உயர்ந்த தரத்தை பராமரிப்பதில் ஈடுபட்டுள்ளது. இந்த இரண்டு நிறுவனங்களும் பயணிகளுக்கு பல புதிய வாய்ப்புகளை திறந்து வருகின்றன. இந்திய விமான நிறுவனங்களின் வளர்ச்சியை பற்றி பேசுகையில் இந்திய அரசாங்க கொள்கைகளும் இந்த மாற்றங்களை ஆதரிக்க வேண்டியது அவசியம். ஏர் இந்தியாவின் விற்பனை விமான நிறுவனங்களிடையே போட்டியை வளர்த்துள்ளது. மேலும் மற்ற விமான நிறுவனங்களும் தங்கள் சேவைகளை மேம்படுத்துவது அவசியம். இதனால் அவர்கள் சந்தையில் உயிர் வாழ வாய்ப்பு உள்ளது. இந்த செயல்பாட்டில் இந்திய ரயில்வே மற்றும் பிற போக்குவரத்து சேவைகளுக்கும் ஒரு சவால் எழுகிறது. விமான சேவைகளின் சேவைகள் மேம்பட்டால் பயணிகள் விமான பயணத்தை விரும்புவார்கள். இது ரயில்வே மற்றும் பிற வழிகளில் பயணிகளை குறைக்கும். அத்துடன் இந்தியாவில் விமான போக்குவரத்து உள்கட்டமைப்பையும் மேம்படுத்த வேண்டும் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும். விமான நிலையங்களின் திறன், பாதுகாப்பு அமைப்பு மற்றும் வசதிகளை மேம்படுத்துவது அவசியம். இதனால் பயண அனுபவத்தை மேலும் மேம்படுத்த முடியும். இவை அனைத்திற்கும் மத்தியில் இந்திய பயணிகளின் விருப்பங்களும் மாறி வருகின்றன. அவர்கள் இப்போது அதிக ஓய்வுடன் பயணம் செய்ய விரும்புகிறார்கள் மற்றும் சிறந்த சேவைகள், வசதிகள் மற்றும் அனுபவங்களை தேடுகிறார்கள். இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய ஏர் இந்தியா, எமிரேட்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. சுருக்கமாக, ஏர் இந்தியாவின் விற்பனை மற்றும் எமிரேட்ஸின் 777 விமானங்களின் முன்னேற்றம் ஆகியவை இந்திய விமானத்துறைக்கு புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்துள்ளன என்று நாம் கூறலாம். விமான நிறுவனங்களிடையே அதிகரித்து வரும் போட்டி சிறந்த சேவைகள் மற்றும் வாடிக்கையாளர் திருப்தி போன்ற அம்சங்களை மாற்றுகிறது. முன்னோக்கி செல்லும்போது இந்திய விமானத்துறை எவ்வாறு முன்னேறுகிறது என்பதையும் இந்த மாற்றம் பயணிகள் மீது எவ்வளவு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும் பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும். மேலும் விவாதத்தில் உலகளாவிய விமானப் போக்குகள், புதிய தொழில்நுட்பங்களின் தாக்கம் மற்றும் இந்த புதிய போட்டியில் விமான நிறுவனங்கள் தங்களை எவ்வாறு நிரூபிக்க வேண்டும் போன்ற பல அம்சங்களை பார்ப்போம். இந்த பயணத்தில் நீங்கள் எங்களுடன் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்கள் எண்ணங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள தவறாதீர்கள். உங்கள் கருத்துக்களை அறிய ஆவலுடன் காத்திருக்கிறோம். உங்கள் அனுபவங்கள், பரிந்துரைகள் மற்றும் கேள்விகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.